அத்தையாத்துக்கு முழுமையான அத்தையாத்து ரெண்டுக்கும் ஓதப்படுற கேள்விதான் என்னுடைய கேள்வி. சரி, அதாவது உங்களோட பேர் எப்படி? இஷாக். சகோதரர் இஷாக் அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒரு 4 ரக்காத் தொழக்கூடிய ஒரு தொழுகையில், லுஹராக இருந்தாலும் அசராக இருந்தாலும் இஷாவாக இருந்தாலும் 4 ரக்காத் தொழக்கூடிய தொழுகையில் 2 அத்தையாத்துகளில் நாங்கள் அமருகிறோம். அதிலே முதல் அத்தஹியாத்தில் எதுவரைக்கும் நாங்கள் ஓத வேண்டிய அவுராதுகள் எதுவரைக்கும் ஓத வேண்டும், 2வது அத்தஹியாத்தில் எதுவரை காட்டிலும் நாங்கள் ஓதணும் என்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபித்தோழர்கள் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதரே, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் வானவர்கள், அல்லாஹ் இந்த நபிக்கு என்ன செய்கிறான், அருள் புரிகிறான். வானவர்கள் அல்லாஹ்விடம் நபிக்காக வேண்டி அருள் கேட்கின்றனர். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க என்ன செய்யுங்க, நீங்களும் இவருக்கு சலாம் சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் அருளை வேண்டுங்கள் என்று அல்லாஹ் ஒரு குர்ஆன் கட்டளையை இடுறான். இந்த வசனம் இறங்கிய உடனே நபித்தோழர்கள் போய் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு சலாம் சொல்வது எப்படி என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் அல்லாஹ் சலவாத் சொல்லுமாறு சொல்கிறான். இந்த சலவாத் என்றா என்ன, எப்படி சொல்லணும் என்றதை கேட்குறாங்க. அப்ப சலாம் சொல்றது தெரியும் என்றாங்க சஹாபாக்கள். எப்படி தெரியுது? அத்தஹியாத்துல நாங்க சலாம் சொல்றோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுவன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து, அஸ்ஸலாமு அலைக்க வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து சொல்றோமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம், இப்பயும் சொல்றோம் நாங்க. அப்ப இப்படி ஒரு கேள்வி வந்துடக்கூடாது. நாங்க இப்ப அஸ்ஸலாமு அலைக்க அய்யுவன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் பரக்கத்தை பொழியட்டும் என்று இப்ப நாங்க கேட்கிற சலாம் ரசூலுல்லாவை நோக்கி அழைத்து கேட்கிற மாதிரி இருக்குது, நேரடியாக ரசூலுல்லாவை நோக்கி கேட்கிற மாதிரி இருக்குது. இது இணை வைத்தலாகுமான்னு கூட நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா எனக்கு யாரெல்லாம் சலாம் சொல்கிறார்களோ, யாரெல்லாம் சலவாத் சொல்கிறார்களோ, அவர்களுடைய சலவாத்தையும் சலாமையும் என்னை எத்தி வைப்பதற்காகவே ஒரு சில பிரத்யேகமான வானவர்களை அல்லாஹ் பூமியில நியமிச்சிருக்கிறான். அந்த வானவர்கள் பூமியில் அலைந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எனக்கு எங்கெங்கெல்லாம் சலாம் சொல்லப்படுகிறதோ அந்த சலாத்தை எனக்கு எடுத்து காட்டுவார்கள். ரசூலுல்லாஹ் ஆலமுல் அர்வா என்று சொல்லக்கூடிய ரூஹுகள் மாத்திரம் வாழக்கூடிய ஒரு உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தனி உலகம், ரூஹுகள் வாழக்கூடிய ஒரு உலகத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறையா தனியா வாழ்றாங்க. எப்படி? நபிமார்களை பொறுத்தளவுல நபிமார்கள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஹ்னு அன்பியா, நாங்கள் நபிமார்கள், அல் அன்பியாவு ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன், நபிமார்கள் தங்களுடைய கபறுகளில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெரியார்கள் தொழ முடியாது, நபிமார்கள் என்ன செய்வார்கள், இப்போதும் அவர்களுடைய கபறுகளில் தொழுது கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி தொழுகை? நாங்க தொழுகிற மாதிரி ஒரு தொழுகை இல்லை, அவர்களுடைய ரூவுக்கு ஒரு தொழுகை அல்லாஹ் வச்சிருப்பான். ஏன்னா நபிமார்களுடைய உடலை கூட மண் என்ன செய்யாது, சாப்பிடாது, அவர்களுடைய உடல் பாதுகாப்பாக இருக்கும். அப்போ உடல் பாதுகாப்பா இருக்குது, அவர்களுடைய ரூஹ் இருக்குது, அவர்கள் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்த வண்ணம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை நபிமார்களுக்கு பிரத்யேகமா இருக்கிற நேரத்தில் சலாத்தை எத்தி வைக்கிறதுக்குரிய ஒரு பிரத்யேகமான ஏற்பாடையும் அல்லாஹ் செய்கிறார். இது ஒரு விஷயம். அப்ப சலவாத் எப்படி சொல்லணும் என்று கேட்கிற நேரத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா சல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ்வே, நீ எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அருள் புரிந்தாயோ அதே போன்று இந்த நபிக்கும் இவருடைய குடும்பத்துக்கும் அருள் புரிவாயாக. நீ எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத் செய்தாயோ அதே போல் இந்த நபிக்கும் இவருடைய குடும்பத்துக்கும் பரக்கத் செய்வாயாக என்று ஒரு பிரார்த்தனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் என்று சொல்லி தர்றாங்க. இந்த ஸலவாத்தை 1வது அமர்விலும் 2வது அமர்விலும் ரெண்டிலும் நாங்கள் என்ன செய்யணும், ஓதிதான் ஆகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேள்வி வருதுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சலாம் சொல்றை சம்பந்தமா கேட்கிற நேரத்தில் அத்தையாத்துக்குரிய அவங்க சலாமை விளங்கி வச்சிருந்தாங்க, மேலதிகமா அதுக்கு ஸலவாத் என்னன்றதை கற்றுக் கொடுக்குறாங்க. இது தொழுகையில
2 அமர்விலும் வரக்கூடியதுதான். தொழுகையில இறுதி ரக்காத்துல மேலதிகமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் பிரார்த்தனைகள் செய்ய விரும்பினால் என்ன செய்யுங்க, தொழுகையில அத்தஹியாத் இறுதி அத்தஹியாத்துல பிரார்த்தனைகளை செய்து கொள்ளுங்கள். தொழுகையில பிரார்த்தனை செய்வதற்கு சிறப்பான சில இடங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் சுஜூதுடைய நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அக்ஸிரு துஆவுக்கும் ஃபிஸ் சுஜூத், சுஜூதிலே உங்களுடைய துஆக்களை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப சுஜூதுல நாங்க கூட்டாக சேர்ந்து தொழுற நேரத்துல எங்களுக்கு சுஜூதுல துஆ செய்யறதுக்குரிய வாய்ப்புகள் கம்மியாக கிடைக்கும். ஆனால் நாங்கள் தனியாக தொழுற நேரத்துல அதிகமான முறையில சுஜூதுகள் என்ன செய்யலாம், துஆக்கள் கேட்கலாம். இதே போல தொழுகையில துஆக்கள் கேட்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தஹியாத்துடைய இறுதி அத்தஹியாத்துடைய அமர்வு, அதிலே நீங்கள் துஆக்களை கேளுங்க. சில துஆக்களை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. இது போன்ற துஆக்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த துஆக்கள் கடைசி அத்தஹியாத்துடைய அமர்வுல மேலதிகமா வருது. ஆனால் அத்தஹியாத் என்பது ஒன்று, ஸலவாத் என்பது இன்னொன்று. இந்த ரெண்டும் 2 அமர்விலும் வர வேண்டும் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க.